திரு வக்காலத்து நாராயணன் குற்றவாளிக்கு எதிரான ஆதாரத்துடன் கோர்ட்ல ஆஜராவார்னு பல்லாவரத்திலிருந்து நாங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிறோம். மாநில அமைச்சரவையும் மற்றும் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இந்த வழக்கின் தீர்ப்பு எப்பொழுது வரும் என்று உற்று நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர். மானத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு செக்ஷனை கண்டுபிடி வைக்கல. ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த கோர்ட் அநியாயம் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அதனால செக்ஷன் 9 படி அது நிக்காதியா, அதெல்லாம் கவுந்துரும், கேஸ் ஜாம் ஆயிடும். கிரிமினல் ஆக்ட் 202 செக்ஷன் 10 படி பார்த்தா இதெல்லாம் பண்ணலாம். அட யாரையா இந்த இழவெல்லாம் உருவாக்குனது? செக்ஷனு சட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வக்கீலே, இந்த கேஸ்ல அதிகபட்ச தண்டனை வெறும் 3 மாசம் மட்டும்தான். எனக்கு அது தெரியும். நான் எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிருப்பேன். தெரியும். உனக்கு தெரியும், ஆனா இந்த ஊருக்கு தெரியாது. அதனாலதான் நான் மந்திரியானேன். இப்போ மின்சாரத்துறை அமைச்சருக்கு வக்காலத்து நாராயணன் கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட்னு நியூஸ்ல ஹெட்லைன்ஸா வந்திருக்கு. அதே வழியில யோசிச்சு பார்க்கலாமே. உங்களுக்கு மென்டல்னு சொல்லி ஷாக் ட்ரீட்மெண்ட் சர்டிபிகேட் வாங்கினா என்ன? ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கே போதும் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு சர்டிபிகேட் எங்க வாங்குறது? இங்க பாரியா வக்கீலு, முட்டாள்தனமா எதையும் பேசிட்டு இருக்காதையா. வக்கீலுங்க நிறைய சட்டம் சொல்லுவாங்க, ஆனா போலீஸோட சட்டப்படிதான் எல்லாமே நடக்கும். அவன் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதானே. அப்படி சொல்லியா எதையாச்சும் பண்ணி நிப்பாட்டு. காப்பி தான் இருக்கா? லைசென்ஸ் சரியா? ஒரிஜினல் இல்லையா? ஆர்சி எங்க? வண்டியோட ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுங்க. என்ன அது எதுவுமே சரியா இல்ல. வண்டி எஃப்சி பண்ணாம இருக்கு. ஃபைன் போடலாமா? டிக்கெட் தரங்க. போங்க. சார், அவன் இன்னைக்கு கரெக்டான டைமுக்கு கோர்ட்டுக்கு போக கூடாது. ஓகே. காலையில வீட்ல இருந்து கிளம்பி கோர்ட்டுக்கு போலான்னு பார்த்தா வழியில ஒரு ப்ராப்ளம். நான் கூட எதுவும் ஆக்சிடென்ட்னு நினைச்சேன். அப்புறம் தான் யாரோ சொன்னாங்க போலீஸ் செக்கிங்னு. வந்து பார்த்தா நீங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, மாச கடைசினாலே எப்பயுமே நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. நிறுத்துடா. இந்தாங்க டிரைவிங் லைசென்ஸ், வண்டியோட ஆர்சி புக், இன்சூரன்ஸ் பேப்பர், எவ்ரிதிங் ஓகே. சீக்கிரமா பார்த்துட்டு ஓகே பண்ணுங்க, நான் கோர்ட்டுக்கு டயத்துக்கு போய் ஆகணும். புரியுங்க? கேட்ச். லைசென்ஸ் எடுறா. என்ன லைசென்ஸ் எடுறா? அதுதானே இப்ப கொடுத்தேன். எப்ப கொடுத்த? என்னது? என்ன? ஓ அப்படியா? அப்படிதான் சார், இவர்தான் வக்காலத்து நாராயணன். அவர்கிட்டயே போய் நீங்க சட்டம் பேசுறீங்கன்னா அப்புறம் உங்க மீசையில தான் மண்ணோட்டம். என்னடா சொன்ன? டேய், இவன் சட்டம் பேசதான் செய்வான். அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. இவனை ஜீப்ல எடுத்துக்கலாம். இவன் ஸ்கூட்டர் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க. என்ன லுக்கு? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சந்திரன் சார், இந்த நாராயணனை மடக்கிறதுக்காக பாவம் இந்த அப்பாவிங்களை போய் துன்புறுத்துறீங்களே. பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டிய நீங்களே பொதுமக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த பொதுமக்கள் என் பக்கம் நிக்கிற வரைக்கும் நீங்க என்ன ஒரு அவரை போக விடுங்க. இவரை விடலனா என்ன பண்ணுவீங்க? அதையும் பார்க்கணும். என்னடா பண்ணுவீங்க? சார், மேல எல்லாம் கை வைக்கிறீங்க. என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பாத்து. பண்றா. சார், விடுங்க சார். நீ பண்றியா? நீ பண்றியா? சார், என்னடா பண்ணுவீங்க? பண்றா பாக்கலாம். சார், ஏன் சார்? என்னடா பண்ணுவீங்க? பண்றா பாக்கலாம். ஏன் சார் பண்றீங்க? பண்றா. நீ பண்றியா? பண்றா. டேய், ஆமா, உங்க பேரு வக்காலத்து நாராயணன் தானே? இல்ல, நாராயணன் தான் என் பேரு. மின்சாரத்துறை அமைச்சர் சசிதரன் அவரோட பொண்ணுக்கு 18 வயசு ஆறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறதான உங்களோட கம்ப்ளைண்ட்? அது மட்டும் இல்ல, நான் மந்திரிக்கு எதிராக கேஸ் கொடுத்த உடனே 18 வயசு ஆகாத ஒரு பொண்ணுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்ல பிறந்த தேதியை மாத்தி மரியாதைக்குரிய அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி பொய்யான சர்டிபிகேட் கொடுத்ததுக்காக இந்திய தண்டனை சட்ட பிரிவு 191 கீழையும் குற்றம் பண்ணிருக்காங்க. மின்சாரத்துறை அமைச்சருக்கு சைல்டு மேரேஜ் பண்ண எவ்வளவு தண்டனை கிடைக்கும் நல்லாவே தெரியும். அதிகபட்ச தண்டனை 3 மாசம் ஜெயிலு இல்லாட்டி ஃபைன். ஆனா இந்த கோர்ட்டை ஏமாத்தி தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய்யான சர்டிபிகேட் கோர்ட்ல ஒப்படைச்சது இன்னொரு குற்றம். ஐபிசி செக்ஷன் 201 படி இதுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுக்கலாம். கொடுத்த சர்டிபிகேட் உண்மையாவே இருந்தாலும் அவர் பொண்ணு கார்த்திகாவுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா மின்சாரத்துறை அமைச்சர் மனைவி மல்லிகா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது மந்திரிக்கு இப்போ 53 வயசு, கல்யாணம் ஆனது 36வது வயசு. யுவர் ஆனர், மந்திரியோட கல்யாண பத்திரிகை கோர்ட்டுக்கு முன்னாடி ஒப்படைக்கிறேன். இப்போ மந்திரி இப்போ இதெல்லாத்தையும் விட்டுட்டு கார்த்திகா என்னுடைய பொண்ணே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. எனக்கு பயமா இருக்கு.
மிஸ்டர் வக்காலத்து நாராயணன் மின்சாரத்துறை அமைச்சர் சசீந்திரனுக்கு எதிராக ஃபைல் பண்ண அந்த வழக்கில் மந்திரி தான் குற்றவாளின்னு இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சட்டப்படி அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வந்துச்சு. சட்டத்தை ஒரு ஆயுதமாக்கி மனித உரிமைக்கு எதிரே செயல்பட்டவங்கள ரொம்ப பிராக்டிக்கலா கோர்ட் மூலியமா தண்டனை வாங்கி கொடுத்தேன். மிஸ்டர் நாராயணனை நம்ம இன்னைக்கு நேரடியா அவர் குடும்பத்தை சந்திக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் எனத்தூர் கிராமம். இங்கதான் நாராயணன் பிறந்து வளர்ந்தது. நாராயணனோட அப்பா சார் பத்மநாபன். ஆரம்பிக்கலாம். டேக். நான் தான் அப்பா. சாந்தி வக்கீலோட குமாஸ்தா நான். நாராயணனை வக்கீலுக்கு தான் படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் கவர்மெண்ட் வேலை அவனுக்கு கிடைச்சதுனால அதுக்கு போயிட்டான். ஊரில் இருக்க எல்லாருக்குமே அது தெரியும். டிகிரி மட்டும்தான் அவன் வாங்கலை. ஆனால் ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வக்கீல் தான். அதனால தான் அவனை வக்காலத்துன்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். போதுமா? கட். அம்மா கார்த்திகாயினி, தங்கை நிவேதிதா. ஆக்ஷன். ஊர்க்காரங்களோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் கோர்ட் வரைக்கும் போவான். ஆனா வீட்ல இருக்கிற பிரச்சனைக்கு அதுதான் எனக்கு பிடிக்காதது. ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க அண்ணன் எலெக்ஷன்ல ஜெயிப்பார்னு. தாம்பரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்னு நினைக்கிறீங்களா? தாம்பரத்துக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இல்லை, செக்ரட்டரியோட ஒரு டெபுடேஷன். ஒருவேளை அவருக்கு இது பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி தோணலை. இந்த முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கடவுள் நிச்சயிச்சிருக்கலாம். பார்க்கடல்ல இருந்துக்கிட்டு விஷ்ணு பகவான் என்னை கூப்பிட்டுறாரு, வக்காலத்து நாராயணனே வாடான்னு. அவர் சொன்னா கேட்காம இருக்க முடியுமா? ஒருவேளை அங்கே தப்பு பண்றவங்களுக்கு எதிராக கேஸ் கொடுக்கறதுக்கு நான் அட்வொகேட் மேத்யூ. உடனே வர சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எஸ்ஐ இப்போ வந்துருவாரு. நீங்க உள்ள உட்காருங்க சார். எஸ் ஐயா. வேணாம், நான் இங்கே இருக்கேனே. உள்ள உட்காருங்க சார். என்னையா கூப்பிட்டீங்க? நான் உடனே போகணும். வந்து உட்காருங்க சார். டேய் மேத்யூ, பாலை ஒழுங்கா குடி, இல்லைன்னா அம்மா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். வாயில இருந்து கையிடுறா. டேய் நாராயணா. ஓஹோ, வண்டியில இருந்து காலை கீழே வச்சதுமே பிரச்சனை தானே? நானா? ரயில்வேக்காரங்க பண்ண பிரச்சனைய நான் சரி பண்ணலான்னு போனப்போ அவங்க பிடிச்ச என்ன உள்ள போட்டுட்டாங்க. சும்மா உளராதடா. இத பாரு, இது வெறும் கடலை மிட்டாய். இதோட மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் 11 ரூபாய் 50 காசு மட்டும் போட்டிருக்காங்க. ஆனா ட்ரெயின்ல என்கிட்ட 12 ரூபாய் வாங்கிட்டாங்க. சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது இருக்கும்டா. நாராயணா, ரயில்வே மொபைல். அதெல்லாம் சும்மா சாக்கு. பேக்கேஜிங் அண்ட் கமோடிட்டி ஆக்ட். என்ன ரயில்வேக்கு அது பொருந்தாதா? நீயே சொல்லு. இவனால சும்மா விடக்கூடாது, கேஸ போட்டு விட்டுறணும். என்ன உதவி பண்ண மாட்டியா? 12 ரூபாய் கொடுத்தங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கும்? நான் பில்லு வாங்கிட்டேனே. முதல்ல பில்லு தரமாட்டேன்னு சொன்னான். விற்பனை சட்டம் அடிப்படையில எந்த பொருளும் 10 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு கட்டாயம் பில்ல கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவன் பில்லையே கொடுத்தான். ஏன் கிட்ட விளையாடுறானா? விட மாட்டேன், கண்டிப்பா கேஸ் கொடுப்பேன். 50 பைசாக்கெல்லாம் ஒரு கேஸாடா? டே, 50 பைசாவோட மதிப்பு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். தேங்காய் எண்ணெய் லிட்டருக்கு 28 ரூபா இருந்தப்போ 100 ml-க்கு 3 ரூபா வாங்கின கடைக்காரங்கிட்ட 20 பைசாக்கு அம்மா சண்டை போடுறத பார்த்திருக்கேன். அன்னைக்கு 20 பைசாக்கு ஒரு தீப்பெட்டி கிடைக்கும். நம்ம சட்டப்படி தான் இருக்கணும். இந்த ஊர்லயும் கன்சியூமர் கோர்ட்டெல்லாம் இருக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீ போட போற சண்டை கடலை மிட்டாய் விக்கிற பையன்கிட்டயா? ரயில்வே ஜெனரல் சூப்பர்வைசர் கிட்டயும் கேட்டரிங் சூப்பர்வைசர் கிட்டயும் சம்மதம் வாங்கி தான் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டுக்கு மேல பிரைஸ வச்சு வித்ததுனால ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நான் கேஸ் போட்டே தீர்வேன். அப்புறம் என்ன செக்ஷன் படி என்ன லாக்அப் குள்ள வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த செக்ஷன்லாம் என்னன்னு கேட்டேன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் 57 படி குற்றம் பண்ணவங்களை 24 மணி நேரம் கஸ்டடியில் வைக்கலாம். வக்காலத்து நாராயணனுக்கு அதெல்லாம் தெரியாதா என்ன? உட்காருங்க. நீ உட்காரு. ஜாமீனுக்கான அப்ளிகேஷன் கொடு. அட்வொகேட் மேத்யூ, என்னோட வக்கீல். அந்த சார்ஜ் ஷீட்டு. வக்காலத்து நாராயணனுக்கு ஜாமீனெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கஸ்டடி எடுக்கிற டைம்ல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா இப்படி நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். சாரி. புரியல. என்ன உங்களுக்கு தெரியலனாலும் உங்களை எனக்கு நல்லா தெரியும். ஞாபகம் இருக்கா? முன்னாடி தாம்பரம் ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்த தாட்சாயினி அம்மா. தாட்சாயினி அம்மா டீச்சர். சென்னை முனிசிபாலிட்டி கால்வாயில ஒரு ஸ்லாப்ல காலை இழந்துட்டாங்க. ஆமா,
அவங்க தான் என் அம்மா. நீங்கள் கேஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் நஷ்டஈடு கிடச்சிச்சு. அதை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அதில் தான் நான் போலீஸ் ஆனேன். உங்களோட ஸ்கூட்டரை ட்ரெயின்லேருந்து எடுத்து பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கேன். இந்தாங்க சாவி. தேங்க்யூ சார்.